வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஐபிஎல்ல 54வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு தர்மசாலால இருக்கக்கூடிய ஹிமாச்சல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நமக்கு வந்து நடக்குது. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு மேட்ச்ல இந்த கேகேஆர் வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கு வந்து மெகா லீக் கான்டெஸ்டும் போட்டிருக்கிறாங்க. பிளஸ் உங்களுக்கு ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே மறக்காம XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கு. அண்ட் XL11 ஆப்ல நமக்கு வந்து 100% ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிச்சு ரிப்போர்ட் வந்து பஞ்சாபுக்கு வந்து வேற ஹோம்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ சடனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஐபிஎல்ல வந்து 2 பிச்சை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சண்டிகரையும் யூஸ் பண்ணுவாங்க, இதையும் ஹிமாச்சல் கிரிக்கெட் இதையும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். T20 கிரிக்கெட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிச்சு வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அவங்க சொன்னது போல பாருங்க, லாஸ்ட் வருஷம் 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல ஒரு ஆவரேஜான ஸ்கோர் போச்சு. ஆனா விக்கெட் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. பவுலர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் கிடைக்கும், நல்லா விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த மேட்சும் வந்து பாருங்க 12 விக்கெட் ஃபாஸ்ட், ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட். அண்ட் இது ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச். ஆர்சிபி 241 ரன் அடிச்சிருக்காங்க, பஞ்சாப் வந்து தோத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 மேட்சுமே போன சீசன் வந்து பஞ்சாப் வந்து தோக்க தான் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் சொல்லுவேன், போன சீசன் தோத்ததுனால இந்த சீசனும் தோத்துருவாங்களா அப்படின்னு கிடையாது. ஏன்னா போன சீசன் பஞ்சாப் இருந்த டீம் வேற, இந்த சீசன் பஞ்சாப் டீம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற. அதனால ரெண்டையுமே நம்ம குழப்பிக்க கூடாது. அதனால இந்த மேட்ச் வந்து உண்மையிலே ஒரு டஃப் ஃபைட்டா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம் 2 மேட்சுமே நடந்திருக்கு. 2 மேட்சுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கிரவுண்டுல T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 8 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 4, பேட்டிங் செகண்ட் ஒரு 4. பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஓடிஐயும் நடந்திருக்கு, இன்டர்நேஷனல் ஓடிஐலாம். அதுலயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஆனா லாஸ்ட் வருஷம் ஐபிஎல் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க. அதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல நியூட்ரலா தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் போயிருக்கு. ஹை ஸ்கோர் ஆர்சிபி, லோ ஸ்கோர் வந்து பஞ்சாப். 0ல இருந்து 150க்குள்ள 1, 150 169க்குள்ள 1, 89க்குள்ள 1, 90+ பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லக்னோவை பொறுத்த வரைக்கும் மார்க்ரமும் மிச்சல் மார்ஷும் தான் வந்து ஓப்பனிங் ஆடுறாங்க. 2 ஓப்பனர்ஸுமே பயங்கரமான ஹிட்டர்ஸ். அதுல மார்க்ரமுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தொடர்ந்து ஒரு 3 மேட்சாவே வந்து நல்லாவே பவுலிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தா நல்லா பவுல் பண்ணுவாருங்க. ரைட் ஹேண்டர்ஸா இருந்தா பெருசா பவுலிங் பண்ண மாட்டாரு. ஏன்னா மும்பைல வந்து பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கிடையாது. ரோஹித் சர்மா, சூர்யா, நமந்தீர், அதுக்கப்புறம் ஹர்திக், வில் ஜாக்சன் சொல்லி நிறைய பேர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா தான் இருந்தாங்க. அதனால அவர் பெருசா பவுலிங் பண்ணல. அதுவே டிசி மாதிரியான பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் போரலே, அக்சர் படேல்னு சொல்லி இருக்கும் போது அவர் வந்து எடுத்தாரு. RRல சூரியவன்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஜாய்ஸ்வாலு, அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ராணா ஹெட்மேயர்னு சொன்னதுனால பவுலிங் எடுத்தாரு. சிஎஸ்கேலையும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்க, பவுலிங் எடுத்தாங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அவருக்கு பவுலிங் ஆப்ஷனும் இருக்குன்னு நீங்க நம்ப இது பண்ணக்கூடாது. இன்னைக்கு மேட்ச்ல அவருக்கு ஆப்ஷன் இருக்கா? இன்னைக்கு யாரு கூட விளையாடுறாங்க? பஞ்சாப் கூட விளையாடுறாங்க. பஞ்சாப்ல யாரு டாப்ல ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா வாதிராம் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காரு. மீதி எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் சிங், பிரியன் சாரியா வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காரு. ஒரு 2 பேர் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பவுலிங் வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. பிளஸ் பேட்டிங் இந்த சீசன் நல்லாவே ஆடுறாரு. ஸோ மார்க்ரம் வந்து நீங்க கண்டிப்பா உங்களுடைய டீம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். மிச்சல் மார்ஸ் அடிச்சா ஹிட் இல்லைன்னா ஃபிளாப். இந்த மத்த எல்லா நாளும் அடிச்சிருக்காரு. போன வாட்டி பஞ்சாப் கூட வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் பண்ணி, ஐ மீன் டக் அவுட்ல போயிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் RR கூட ஒரு இது
மீதி எல்லா மேட்சுமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பயங்கரமா ஆடுவார். பட் இன்னைக்கு வந்து சிங்கும் சரி யான்சனும் சரி இனிஷியல்ல பவுல் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பா மிச்சல் மார்ஸும் ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு ஓபனர் கிட்ட இருந்துமே நம்ம வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்குள்ள எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நிக்கோலஸ் பூரன் வந்து நல்லாவே ஆனார். ஒரு ஜிடி வரைக்கும் ஒரு 6 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் அந்த கேப் ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட்ல வந்துகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா நடந்த ஒரு சில மேட்ச்ல வந்து பெருசா ஆடாம அவுட் ஆகி போயிட்டாரு. பெருசா ஒரு 30+ ரன் கூட ஸ்கோர் பண்ணல. பட் இருந்தாலும் நிக்கோலஸ் பூரன் ரொம்ப டேஞ்சரான ஒரு பேட்ஸ்மேன். எப்போ அடிப்பார் எப்படி அடிப்பார்னு தெரியாது. ஆனா அடிச்சாருன்னா ரன் வந்துடும். லாஸ்ட் மேட்ச் மும்பை கூட 27 ரன் மாதிரி தான் தெரியும். ஆனா நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டாரு. ஏன்னா அவர் அடிக்கிறது எல்லாமே 6-4 தான் இருக்கும். அதனால நிக்கோலஸ் பூரனை மிஸ் பண்ணிடாதீங்க. ரிஷப் பண்ட் இந்த சீசன்ல நான் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லா பிளேயருக்கும் எல்லா சீசனும் அமைஞ்சிராது. அதே போல இந்த சீசன் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபிளாப்பான சீசன். நம்ம கூட மட்டும் ஆனாரு, சிஎஸ்கே கூட மட்டும் ஆனாரு. அண்ட் மற்ற எல்லா மேட்சுமே ரிஷப் பண்ட்டை எடுத்திருந்தீங்கன்னா நீங்க கேவலமான தோல்வியை தாங்க சந்திச்சிருப்பீங்க. இன்னைக்கும் யாருக்கெல்லாம் ரிஷப் பண்ட் பரவாயில்ல எனக்கு வந்தா வருது போனா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ரிஷப் பண்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். அது உங்களுடைய ஓன் ரிஸ்க். நான் வந்து சொல்லிட்டேன், இதுதான் நிலவரம். ரிஷப் பண்ட் ஒரு மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. தைரியம் இருந்தா சரி போனா போகுது அப்படின்னு நினைச்சு தைரியம் இருக்கிறவங்க மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஏன்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல மிடில்ல லைட்டா பவுலிங் வீக்னஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் சிஎஸ்கே கூட. அதனால கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பண்ட் இன்னைக்கு வந்து ஒரு 30+ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இந்த பொசிஷன்ல அவர் ஆடணும். சும்மா எல்லாரையும் அனுப்பிவிட்டு லேட்டா வந்தாருன்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. அடுத்ததா டேவிட் மில்லர் வந்து ஒரு அண்டர் வேல்யூடு பிளேயர். அவருக்கான சரியான பேட்டிங் இந்த சீசன் கிடைக்கல. ஏன்னா சில டைம் வந்து பதோனியை முன்னாடி இறக்கி விடுறாங்க, சில டைம் அப்துல் சமாடுக்கும் முன்னாடி இறக்கி விட்டுருந்தாங்க. இவர் ரொம்ப லேட்டா தாங்க வர்றாரு. பட் லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு. கிராண்ட் லீக் டீம்ல மட்டும் நீங்க டேவிட் மில்லரை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. யாருமே மில்லரை ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு 100 ரன் மில்லர் அடிச்சா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்ல பாதிக்காது. என்னால ஸ்வேரா சொல்ல முடியும். ஏன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க மோஸ்ட் அவங்க ஆப்போனன்ட்ல. கிராண்ட் லீக் பிளே பண்றவங்க மட்டும் மில்லரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி ரன் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு 20+ அந்த ரன் இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பதோனி அண்டர் வேல்யூடு பிளேயர் நான் சொல்றேன். ஏன்னா எல்லா மேட்சுமே பாருங்க ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்துருவாருங்க. ஒரு 10 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. பதோனி வந்து 10க்கு 8 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. நம்பவே முடியல. அதுதான் அண்டர் வேல்யூடு பிளேயருங்கிறது. நம்ம போயிட்டு சும்மா நீங்க ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ண இடத்துல இந்த 10க்கு 10 பதோனியை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பண்ட் 10க்கு 2 மேட்ச், ஒரு மேட்ச் தாங்க நல்ல ரிசல்ட். இன்னொரு மேட்ச் ஒரு 20, அது ஓகே நல்ல ரிசல்ட்னு வச்சுக்கோங்க. 10க்கு 2 ஆனா பதோனி 10க்கு 8. ஸோ இந்த மாதிரி அண்டர் வேல்யூடு பிளேயரை நம்ம பெருசா கவனம் செலுத்துறது கிடையாது. ஸோ கண்டிப்பா கவனம் செலுத்துங்க. ஏன்னா மில்லருக்கு முன்னாடியே பேட்டிங் வர்றாரு. ஸோ அதனால நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்துல் சமாடு உங்களுக்கு ஸ்மால் லீக்ல பிரச்சனையே இல்லைங்க. நீங்க கிராண்ட் லீக் பிளே பண்றீங்களா ஒரு 1 or 2 டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல இன்னைக்கு அப்துல் சமாடு வந்து ஒரு 100 ரன் அடிச்சா கூட உங்க ஸ்மால் லீக்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா உங்க ஆப்போனன்ட் கண்டிப்பா சமாடை வந்து எடுத்துட்டு வர மாட்டான். அதனால ஸ்மால் லீக்ல உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. பட் 10 டீம் போட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 டீம்ல வந்து கண்டிப்பா உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ல ட்ரை பண்ணுங்க. அண்ட் பிஷ்னாய் பவுலிங் ஆப்ஷன் வந்தாச்சு. பிஷ்னாய் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல மேட்சுக்கு தகுந்தாப்புல முடிச்சிருவாரு. மினிமம் நீங்க பிஷ்னாய் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாங்க. அதிகபட்சம் நீங்க ஒரு விக்கெட் பிஷ்னாய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட். மயங்க் யாதவ் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு, 2 விக்கெட் எடுத்துறாரு. ஏன்னா அவருடைய பவுலிங் அந்த மாதிரி இருக்கும். ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் மயங்க் யாதவ். ஸோ கண்டிப்பா இன்னைக்கும் 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னைக்கு பிஷ்னாய் பெருசா அதிகபட்சம் தான் நான் சொல்றேன். ஏன்னா விக்கெட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். மயங்க் யாதவ்ட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆவேஷ் கான் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுக்கிறாரு. காரணம் என்ன? டெத்ல அட்டாக் பண்ணிடுறாருங்க ஆவேஷ் கான். லாஸ்ட் மேட்ச் கூட டெத்ல அவருக்கு விக்கெட் கிடைச்சது. எல்லாருமே ஆவேஷ் கான் எடுத்தாங்க. நம்ம மயங்க் யாதவ் ரிஸ்கா ட்ரை பண்ணோம். பட் மயங்கும் இவரும் 2 பேரும் ஈக்குவல் விக்கெட் தான் எம்ஐ கூட. காரணம் டெத்ல ஆவேஷ் கான் பவுல் பண்றாரு. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் திக்வேஷ் சிங் ரதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன். அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல இது வரைக்கும் விளையாண்ட எல்லா லக்னோ மேட்ச்லயும் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ கரெக்டா 40 ஓவர் 10 மேட்ச் ஆடி 40 ஓவர் பவுலிங் பண்ண ஒரே லக்னோ பிளேயர் வந்து அவரு தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லயுமே விக்கெட் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. 10 மேட்ச்ல
8 மேட்ச் வந்து மினிமம் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு விக்கெட்டுக்கு 30 பாயிண்ட் அப்படிங்கும் போது நல்லாவே எடுத்திருக்காரு. அதுல ஒரு சில மேட்ச் மட்டும் 2 மேட்ச் வந்து 2 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு எவ்வளவு பரவாயில்ல, மில்லருக்கு எவ்வளவு பரவாயில்ல, அப்துல் சமாடுக்கு எவ்வளவு பரவாயில்ல. அதாவது ஐ மீன் ஃபேண்டசி பாயிண்ட்ல நான் பேசுறேன். அவங்க பிளேயரை குறைச்சு மதிப்பிடல, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசி பாயிண்டை வச்சு தான் நம்ம பேசுறோம். பதோனிக்கு ஈக்குவலா பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் பிரின்ஸ் யாதவ் நல்ல ஒரு பவுலர், நல்லா. ஆனா கொஞ்சம் விக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். அதிகபட்சம் நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு விக்கெட்டா இருக்கலாம். அதுக்கு மேல வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குற வாய்ப்பு. பட் நல்லாவே பவுலிங் பண்றாரு. பட் விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாதுங்க. அவ்வளவுதாங்க லக்னோ பொறுத்த வரைக்குமான ப்ரெடிக்ஷன். அடுத்து பஞ்சாப் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா விளாடக்கூடிய பிரின்ஸ் ஆரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங். நான் சொல்லியிருக்கேன், பிரியன்ஸ் ஆரியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா ஆடுவார் கம்பேர்ட் டு செகண்ட் இன்னிங்ஸ். அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வருது. அதே போல பிரப்சிம்ரனுக்கு வந்து செகண்ட் பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். 2 ஓப்பனருமே கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அதுக்குன்னு நான் இன்னைக்கு பிரியன்ஸ் ஆரியா செகண்ட் பேட்டிங் வந்தா டக்ல போவார்னு நான் சொல்லல. நான் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் இந்த இப்ப 103 ரன் அடிச்சாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்தது. ஒரு 47 அடிச்சிருக்காரு, அது ஒரு பெரிய ஹை ஸ்கோர். அது அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்தது. 36 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அவர் நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. அதே போல பிரப்சிம்ரன் சிங் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஒரு 20 ரன் ஆடுறாரு, 20 to 30 ரன் ஆடுறாரு. ஆனா பெரிய பெரிய ஸ்கோர்லாம் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. நான் ஏதோ இந்த ஒரு ஐபிஎல் ரிசல்ட்டை பார்த்துட்டு பேசுற ஆளு நான் கிடையாது. லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் வந்து ரிசல்ட் மட்டும் நான் பார்ப்பேன். அதை வச்சுட்டு தான் நான் பேசுறேன். ஸோ அதனால நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர். ஐயரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அவருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயும் ஹை ஸ்கோர் வரும், செகண்ட் பேட்டிங்லயும் ஹை ஸ்கோர் வரும். அதுதான் ஸ்ரேயஸ் ஐயர். 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் நான் பாக்குறேன். பட் இடையில தான் ஒரு சில 3 மேட்சா சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஐயர் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்ல ஹை, ஸ்மால் லீக்ல கன்சிடர் பண்ணலாம், கிராண்ட் லீக்லயும் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் வாதிராவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்தார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. உடனே நீங்க கேட்கலாம், அப்ப என்ன சிஎஸ்கே கூட 5 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாரு? ஆமாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. இருந்தாலும் 10 மேட்ச் விளாண்ட பிளேயர் வந்து 10க்கு 10மே நல்ல ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ திக்வேஷ் சிங்க பாத்தீங்கன்னா 10க்கு 8 மேட்ச் நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு, 2 மேட்ச் தான் விக்கெட் எடுக்கல. அப்போ நல்ல பிளேயர். அதுக்கு நீங்க ரிஷப் பண்ட் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு நல்ல பிளேயர் அப்படின்னு. மில்லர் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியும். அதனாலதான் சொல்றது, செகண்ட் பேட்டிங் வந்தா நீங்க வாதிரா கிட்ட இருந்து நல்லா எதிர்பார்க்கலாம். ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா ஒரு 7 மேட்ச் வரைக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருவாரு கண்டிப்பா. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்தா வாதிரா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் முக்கியமான லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் மிடில் இருக்கிறது அவர் மட்டும்தான். அதனாலதான் நான் சொல்றேன். அடுத்து சாசாங் சிங். சாசாங் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, அவருடைய பெரும்பாலான நல்ல நல்ல ஸ்கோர் எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் வருது. 1 மேனா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. 16வது ஓவர் நடக்கும்போது உள்ள வந்தா கூட சாசாங் சிங்கை நீங்க நம்பலாம். 20 ரன் அடிச்சுவாரு, 30 ரன் அடிச்சிருவாரு. 30 ரன் அடிக்கிறது சும்மா கிடையாது. 30 ரன்னுக்கு 30 பாயிண்ட் பிளஸ் 4, 6 எல்லாம் சேர்ந்து 40-50 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க கன்சிடர் பண்ணலாம். இங்கிலீஷ் வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே நியூட்ரலா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 20+ ரன் எதிர்பார்க்கலாம். பட் பேட்டிங் பொசிஷன் என்ன மாதிரி கிடைக்கும்னு தெரியாது அவருக்கு. அதுதான் அவருடைய பெரிய மைனஸ். அவர் வந்து இன்னும் சரியான ஒரு பொசிஷன்ல பஞ்சாப் வந்து இறக்கல. ஸோ அது மட்டும்தான் நான் வந்து ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். மற்றபடி அவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா விக்கெட் கீப்பிங்லயும் இருக்கிறாரு. ஒரு திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா டப்புன்னு 2-3 4 அடிச்சு ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஒமர் சாயை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் ரேஞ்சுக்கு நம்ம அவர் வந்து இது பண்ண தேவையில்லை. பட் பவுலிங் ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா நிறைய கொடுக்குறாங்க. பிளஸ் பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம வந்து அவரை வந்து டீம்ல கன்சிடர் பண்றோம். இல்லைன்னா கூட நம்ம பெருசா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பேட்டிங் பவுலிங் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஏதாச்சும் ஒரு இதுல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்து இது பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடி கூட ஆடும்போது கூட பாருங்க, விக்கெட் எடுக்கனாலும் ஒரு 16 ரன் ஓகே, ஒரு தரம் ஒரு டீசென்டான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டாரு. அப்படிங்கும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்றதுல தப்பு கிடையாது. சர்ஜீப் நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். அதாவது பாண்டிங் வந்து இவரை வந்து நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா லெவல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐபிஎல் ஸ்டார்டிங்ல பேசினாரு. ஆனா அதுக்குன்னு நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது. லாஸ்ட் மேட்ச் வந்து முதல் 2 ஓவர் சிஎஸ்கே கூட நல்லா தான் போட்டாரு. லாஸ்ட் ஓவர் தான் பிடிச்சு அடிச்சிட்டாங்க 3வது ஓவர். ஸோ கண்டிப்பா நல்ல பிளேயர் தான். ஸோ கன்சிடர் பண்ணுங்க. தைரியம் இருக்கிறவங்க மட்டும் நீங்க லோ பெர்சன்டேஜ்ல கிராண்ட் லீக்ல வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷன். யான்சன் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு.
ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா நீங்க யான்சனை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே நீ இதை பார்த்துட்டு இங்க நிறைய விக்கெட் இருக்கு அதனால நீ இதை பார்த்துட்டு டப்புனு ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. நீங்க நான் மொதல் வீடியோ போடும்போது போய் பாருங்க, நான் என்ன சொன்னனோ அதை தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன். எந்த ஒரு இதையும் நான் மாத்தவே மாட்டேன். எனக்கு தெரியும் யார் யார் எப்படி விளாடுவாங்க, எந்த இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு. ஏன்னா யான்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்கும் போது நியூ பால்ல பயங்கரமா பவுலிங் பண்ணுவாரு. பிளஸ் டெத்லயும் ஒரு விக்கெட் எடுப்பாரு. அதனால நம்ம யான்சனை கன்சிடர் பண்ணலாம். பிளஸ் பஞ்சாப் வந்து செகண்ட் பேட்டிங் அப்போ கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா பேட்டிங்ல கூட ஒரு 15 ரன் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிங் வந்து அப்படி கிடையாது, 2 இன்னிங்ஸ்லுமே நல்ல இம்பார்ட்டன்டான பவுலர். ஆனா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும். காரணம் டெத்தில் அட்டாக் பண்ணுவாரு, கடைசி ஓவர் கூட அவர் தான் பவுல் பண்ணுவார். அப்போ பேட்ஸ்மேன் அவசரப்பட்டு அடிப்பாங்க, விக்கெட் விடுவாங்க. அதனால கண்டிப்பா சிங்க வந்து 2 இன்னிங்ஸ்லுமே கன்சிடர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் அதிகமா கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொடுங்க. சஹால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே பவுலிங் பண்ணுவார். அதுவும் டார்கெட் இன்னைக்கு பஞ்சாப் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 200+ அப்படின்னு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சஹால் வந்து கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துருவாரு. அதனால நீங்க செகண்ட் பேட்டிங்னா சஹாலை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்னாலும் நீங்க அவரை கன்சிடர் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தாங்க வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவியர் பேட்லெட்டா ஒமர் சாயான்னு எனக்கு ஷுவரா தெரியல, அதனால நான் சேவியர் பேட்லெட்டையும் கொண்டு வந்தேன். சேவியர் பேட்லெட் நான் பிபிஎல்ல இருந்து அவரை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். பேட்லெட் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். மினிமம் ஒரு விக்கெட், மேக்சிமம் 2 விக்கெட் கூட எடுப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்கறதுனால நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஹார்பிட் பார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னரா நான் பாக்குறேன். இந்த பிட்ச்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸை பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஸ்மால் லீக்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 14 பிளேயர் வந்து சிம்ரன் சிங், பிரியன் சரியா, ஸ்ரேயஸ் ஐயர், யான்சன், சஹால், சிங், ஹார்பிட் பார். இதுல வந்து நான் ஒரு ட்ரம் கார்டை மட்டும் இதுல போட்டிருக்கேன். இதுல வந்து ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம், வேதிராவை ட்ரை பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்ல சாசாங் சிங், அந்த ஒரு இடத்துல யாரை வேணாலும் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், பூரன், பதோனி, மயங்க் யாதவ், திக்வேஷ் சிங், ஆவேஷ் கான். இந்த பதோனி இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ரிஷப் பண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்கு. நம்பினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுலாம் வாய்ப்பு குறைவு தான். பட் இருந்தாலும் பர்சனலா ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. ரிஸ்க் எடுத்து வின் பண்ணா சந்தோஷம். அண்ட் லோ பெர்சன்டேஜ்ல நான் பாக்குறது வேதிரா, இங்கிலீஷ், ரிஷப் பண்ட், பிரின்ஸ் யாதவ். அந்த 4 பேரையுமே நான் லோ பெர்சன்டேஜ்ல பாக்குறேன். யார் யாருக்கு எந்தெந்த பொசிஷன்ல வந்தா ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கேன் வீடியோல ஆல்ரெடி. ஸோ அந்த இதுக்கு ஏத்தாப்புல ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ஸ்ரேயஸ் ஐயர், சிங், இந்த 4 பேரையுமே நீங்க ஸ்மால் லீக்ல கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா எடுக்கலாம். இந்த 4 பேரு தான் உங்களுடைய ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கா நான் ஆப்ஷன் சொல்றேன். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. ரிஷப் பண்ட் கண்டிப்பா ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க. மயங்க் யாதவ் கண்டிப்பா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யான்சன் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. சஹால் செகண்ட் பவுலிங்னா கண்டிப்பா கேப்டனா கொடுத்துருங்க ஒரு டீம்ல. இது எது அப்படின்னா ஒரு 10 டீம் போடுறவங்க உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தெரியல அப்படின்னா இந்த 4 பேரை ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன ஆப்ஷனை அட்லீஸ்ட் இந்த 4 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் இல்ல 2 பேர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃபுல்லா எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோ தெளிவா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னிங்ஸ் வைஸா ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.